சூரியன் சனி சேர்க்கை பெற்றவர்கள். டென்ஷன் ஆகும் விஷயங்கள். வேலையில் உயர் அதிகாரி எப்படி? ப்ரமோஷன் எப்போ? வேலை செய்வது நான். அங்கீகாரம் வேறு ஒருவருக்கா? நான் முதலாளி ஆவேனா? தொழிலில் வேலையில் அவ்வளவாக நீடிக்க மாட்டார்கள். ஜாதகர் மேலதிகாரியுடன் கருத்து வேறுபட்டால் அவ்வப்போது வேலையில் மாற்றம் ஏற்படும். வேலையை உயர்நிலையில் ப்ரமோஷன் செல்ல முடியாத நிலை, தடைகள், வழக்கு சந்தித்த பிறகு ப்ரமோஷன் போன்ற நிலைகள் இருக்கும். இந்த கிரக சேர்க்கை பெற்ற ஜாதகர் செய்யும் செயலின் வெற்றி மற்றவர் பறித்து செல்லும் நிலை. கடின உழைப்பை போட்டவர் எவராக இருப்பார். பாராட்டு வேறு ஒருவர் தட்டி சென்று விடும் அமைப்பு. எவ்வளவு உழைத்து புகழும் பெறாத நிலை. சில நேரங்களில் பிரயோஜனம் இல்லாத கடின உழைப்புக்கு ஏற்படுத்தும். தொழில் என்று எடுத்துக்கொண்டால் அவருடைய பணம் முதலீடுடன் தொழிலாளியின் கடுமையான உழைப்பையும் முதலீடாக வந்த ஜாதகர் அர்ப்பணிக்க வேண்டும். அப்போதுதான் சூரியன் சனி சேர்க்கை தொழிலை வெற்றிகரமாக கொண்டு செல்ல முடியும். எல்லா தொழில் நுட்பங்களையும் தெரிந்து வைத்துக் கொண்டு தொழிலில் இறங்க வேண்டும். இவர் தன்னுடைய வேலையாட்களை நம்பி இல்லையா, யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் முதலாளி என்ற எல்லாம் சமாளிக்க திறமை வைத்துள்ளார். வெற்றிகரமான வாழ்க்கையை வாழலாம். பிசினஸ்மேன் ஆகிவிட்டார் என்றும் செல்லும்படி எல்லா நிலைகளும் இறங்கி உழைக்கும் குணம் கொண்டிருந்தால் தான் சூரியன் சனி சேர்க்கை கொண்ட ஜாதகரால் ஜெயிக்க முடியும். கூட்டு ஒன்று இருந்தால் சிறிது ஒரு சாவி கண்டிப்பாக இருக்கும். சூரியன் சனி சேர்க்கை அர்ப்பணிப்புடன் கூடிய கடின உழைப்பு தான் வெற்றிக்கு ஒரே சாவி. உழைப்பே உயர்வு தரும்.